இனிய நண்பர்களையெல்லாம் காரைக்குடியிலிருந்து வணங்கி மகிழ்வது சோ வினதித்தான். சொக்கலிங்கம் வினதித்தான். இன்று நன்று புராணங்கள் செய்தார், நன்று புராணங்கள் செய்தார் அப்படிங்கிற தலைப்பில் உரையாற்ற கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு. தலைப்பு நன்று புராணங்கள் செய்தார். இந்த நன்று புராணங்கள் செய்தாருங்கிற சொற்றொடர் பாரதியாருடைய சொற்றொடர். உயிர் பெற்ற தமிழர் பாட்டு அப்படிங்கிற அருமையான ஒரு புரட்சிகரமான பாடல்ல பாரதி உயிர் பெற்ற தமிழர் பாட்டில் இந்த வரியை பயன்படுத்துகிறார். அவர் புராணக்கதைகளை பற்றி சொல்ல வருகிறாரு. ஒரு குலத்துக்கு ஒரு நீதி சொல்லுகிற சாத்திரங்களை அவர் ஒதுக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். இதில் உயிர் பெற்ற தமிழர் பாட்டில் இனி ஒரு தொல்லையும் இல்லை, பிரிவில்லை, குறையும் கவலையும் இல்லை அப்படின்னு தொடங்குது அந்த பாடம். அதில் மனிதரில் 1000 ஜாதி என்ற வஞ்சக வார்த்தையை ஒப்புவது இல்லை. ஒன்றுண்டு மானிட ஜாதி, ஒன்று உண்டு மானிட ஜாதி, உண்மையின் பேர் தெய்வம் என்போம், உண்மையின் பேர் தெய்வம் என்போம் அப்படின்னு சொல்றார். ஆனால் இந்த புராணங்களில் உண்மைகள் இல்லை. அவர் சொல்ற வர்றதுதான். கடலினை தாவும் குரங்கும் கணலினிற் பிறந்த செவ்விதழ் பெண்ணும், பிறந்ததோர் செவ்விதழ் பெண்ணும். கடலின குரங்கு தாவுமா? அதுவும் அவ்வளோ பெரிய சமுத்திரத்தை கடலினை தாவும் குரங்கும், தீயில செவ்விதழ் பெண்ணு திரௌபதி வந்தாள்னு எழுதுறாங்க. அதெல்லாம் வடமலை தாழ்ந்ததினாலே, மலை தாழ்ந்ததினாலே பெருமானுக்கு திருமணத்திலே கைலாயத்திலே பார்க்க எல்லாரும் அந்த பகுதிக்கு போவதனால அந்த வடமலை வடக்கு பக்கம் தாழ்ந்துருச்சான். அதனால தெற்கில் வந்து சமன் செய்யும் குட்டை முனியும், அகத்தியன் தெற்க வந்து சமன் செய்ய வந்தான்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன கற்பனை என கண்டோம், ஒன்று மற்றொன்றை பழிக்கும், ஒன்று உண்மை என்று ஓதி மற்றொன்றை பொய்யன், மற்ற பொய்ன்னு சொல்லுது. அப்ப நன்று புராணங்கள் செய்தார். இந்த புராணங்களெல்லாம் நன்று புராணங்கள் செய்தார். அதில் நல்ல கவிதை பற்பல தந்தார், நல்ல கவிதை பற்பல தந்தார். கவிதை மிக்க நல்லதேனும் அக்கதைகள் பொய்யென தெளிவுறக் கண்டோம் நாம் பாரதி. அந்த கதைகள் கடலில் தாவர குரங்கு, கடலில் பிறந்த பெண், இதெல்லாம் பொய்யென கண்டோம். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு வரி சொல்லுகிறார் பாரதி. புவிதனில் வாழ்நெறி காட்டி நன்மை போதிக்கும் கட்டுக்கதைகள் அவைதான். வாழ்வு நெறிகளை, வாழ்கிற நெறிகளை புவிதனில், இந்த நில உலகில் வாழ்நெறி காட்டி நன்மை போதிக்கும் கட்டுக்கதைகள் அவைதாம், கட்டுக்கதைகள் அவைதாம். அப்ப அவர் என்ன சொல்றாரு? நன்று புராணங்கள் செய்தார், அதில் நல்ல கவிதை பற்பல தந்தார். நான் திருவிளையாடற் புராணத்தில் சில செய்திகளை பார்த்தேன். அந்த பாடல்கள் மிகவும் என்னை கவர்ந்தன. அது வாழ்வியல் நிறைய, இல்லற நெறிய தெரிவிக்கிற பாடல்கள். சோமசுந்தர கடவுள் மீனாட்சியை மணப்பதற்காக என்னவெல்லாம் செய்கிறாரு? அவருடைய சுயத்தை, தன் அடையாளத்தை எப்பவுமே பெண்ணு தான் திருமணத்துக்காக அந்த தன்னுடைய அடையாளத்தை எல்லாம் விட்டு கொடுக்குறான். இந்த கோத்திரம்ங்கிறாங்க, குலம்ங்கிறாங்க, பிறந்த இடம்ங்கிறாங்க,
எல்லாத்தையும் அவர் வளர்த்த நாய் பூனையை கூட விட்டுட்டு, கிளியை கூட விட்டுட்டு, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, அவள் அடையாளங்களை எல்லாம் விட்டுவிட்டு கணவனுடைய அடையாளத்தை ஏற்கிறாள். ஆனால் இங்கே சோமசுந்தர கடவுள் தன்னுடைய மனைவிக்காக, இது மிகப்பெரிய வாழ்வியல் நெறி, விட்டு கொடுத்து வாழ வேண்டிய நெறி, தன்னுடைய அடையாளத்தை, அந்த சுயத்தை, அதையெல்லாம் மாற்றிக்கொள்கிறான் அவளுக்கு இணையாக. இப்போ பாருங்களேன், சடை மறைத்து, அவனுக்கு சடச்சடையா முடி, சடை மறைத்து கதிர் மகுடம் தரித்து ஒளி வீசக்கூடிய மகுடத்தை தரிச்சுக்கிட்டான். நரும் கொன்றையம் தாதணந்து, அவனுக்கு எது மாலை? அத்தி மாலை, அத்தி சூடி அமர்ந்த இறைவன், அவனுக்கு கொன்றை மாலை. ஆனா என்ன பண்ணிட்டாரு? நறுங்கொன்றை, அதை கொன்றையம் தார் தழுந்து அந்த மாலையை எடுத்து விட்டுட்டு வேப்பம் தொடை முடித்து, பாண்டிய நாட்டினுடைய பாண்டியனுடைய மலர் வேப்ப மலர். அப்போ பாண்டிய இளவரசியை மணந்து கொள்ள அவன் வேப்பம் மாலையை அணிஞ்சுக்கிட்டானான். வேப்பம் தொடை முடித்து விடனாக கலநகர்த்தி, அவன் நாகப்பங்களை ஆபரணங்களாக போட்டிருக்கான். அதை போட்டுக்கிட்ட மாப்பிள்ளையா வர முடியுமா? விடனாக கலநகர்த்தி மாணிக்க சுடர் பூணேந்தி, கையிலே பூணேந்துகிறான். அது சுடர் விடுகிற மாணிக்கங்கள் பதித்த சுடற்பூன் ஏந்தி விடை நிறுத்தி. இது ரொம்ப முக்கியமானது. அவன் கொடியில் விடைக்கொடியோன், கொடியில் காளை இருக்கிறது, அதை நிப்பாட்டிட்டு பாண்டியனுடைய கொடியில் கயல் இருக்கு, மீனக்கொடி அவனுக்கு. அப்போ கயல் எடுத்து விடை நிறுத்தி கயல் எடுத்து வழுதி மருமகனாகி மீத நோக்கின் மடவரலை மணந்து உலகமிழுந்த ஆண்ட சுந்தரனை வணக்கம் செய்வோம்னு பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணத்தில் பாடுறாரு. பாடுகிற போது வாழ்வியல் நெறிகளை சொல்றாரு. என்னென்ன இதையெல்லாம் பெண்ணுக்கு ஆணும், ஆணுக்கு பெண்ணும் விட்டு கொடுக்கிறது. மிகச்சிறப்பான பாடல். சடைமறைத்து கதிர்மகிடம் தரித்து நரும் கொன்றையம் தார்தழந்து வேப்பம் தொடை முடித்து விடனாக கலநகர்த்தி மாணிக்க சுடர் பூணேந்தி விடை நிறுத்தி கயலெடுத்து வழுதி மருமகனாகி மீன நோக்கின் மடவரலை மணந்து உலகமுழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வான். அடுத்தது, தேவியினுடைய கால்களை பற்றுகிறான். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தல்னு ஒரு வழக்கு. அவன் வழக்கு மரபை பின்பற்றுகிறான், நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். மரபுகளை பின்பற்றுங்கன்னு சொல்கிறான். அப்போ அந்த மலரடியை தொட போகிறான், அதை தாங்க போகிறான். அந்த பாடலை பாருங்களே, திருவிளையாடற் புராணத்தில். தங்கிய கருணை வெள்ளம் ததும்பும் ஓர் உருவம் தாங்கி, மீனாட்சி எப்படி வந்திருக்கா? தங்கிய கருணை வெள்ளம், அவளுக்கு எல்லா அருள்களும் கருணையும் அவளிடம் குடிகொண்டிருக்கின்றன. தங்கிய கருணை வெள்ளம் ததும்பு, அப்படி ததும்பிக்கிறது. ஓர் உருவம் தாங்கி எங்குள உயிர்க்கலாம், எல்லா உயிர்களுக்கும், எங்குள கல்லினுள் உள்ள தேரைக்கு கூட எங்குள உயிர்க்கலாம் இன்பம் ஈந்தழிக்க வந்த அங்கையற்கண்ணி, இன்பம் ஈந்து அழிக்க வந்த இங்கு அங்கையற்கண்ணி, உலகம் புறக்க வந்த வல்லவை. செம்பொன் இன்பம் ஈந்தழிக்க வந்த அங்கையற்கண்ணி, செம்பொன் அடிமலர், செம்பொன் அடிமலர் அதனை பற்றி மங்கள அம்மி ஏற்றி அருமறை வழக்கு செய்தார். அருமறை வழக்கு செய்தார். அந்த மன்றலில் மணவிழாவில் என்னென்ன அந்த மரபு இருக்கிறதோ அதெல்லாம் செஞ்சாராம். அப்போ கால்களை பற்றினார் அவருடைய கொள்கைகள். அதை எப்படி அழகாக எழுதுறாரு பாருங்களே.
தங்கிய கருணை வெள்ளம் ததும்பவோர் உருவம் தாங்கி எங்குள உயிர்க்கெல்லாம் இன்பம் இன்றழிக்க வந்த அங்கையற்கண்ணி. இந்த இன்பத்தை அவனுக்கும் கொடுத்து அவளும் துய்க்கப் போகிறாள். அவள் எல்லா உயிர்க்கும் கொடுக்கும்போது கணவனான ஈசனுக்கு கொடுக்க மாட்டாளா? இன்பம் இன்றழிக்க வந்த அங்கையற்கண்ணி செம்பொன் அடிமலர் அதனை பற்றி மங்கள அம்மி ஏற்றி அருமறை வழக்கு செய்தான். ஒரு சாதாரண அம்மி மங்கள அம்மி ஆயிடுச்சு. இங்கே பாருங்களே, மங்களம் புனைந்த செம்பொன் அந்த அம்மி மேல், அந்த அம்பி மேலே மாநாட்டி வாத பங்கைய மலரை தன்னுடைய மனைவியுடைய பாத பங்கைய மலர்னார். தாமரை போன்ற அந்த மலரை கையால் பரிபுறம் சிலம்ப பற்றி அங்கு பரிபுறம் காலில் அணிகிற சதங்கை போன்ற அணிகலன் அது சிலம்பு தான். இவனுடைய கை படவும் அவளுடைய கால்கள் சிலிர்க்குதான். அது மங்கள அம்மி ஏற்றி அருமறை வழக்கிற் செய்தான். மங்களம் புனைந்த செம்பொன் அம்மி மேல் மாநாட்டி பாத பங்கைய மலரை கையால் பரிபுறம் சிலம்ப பற்றி அதை பற்றுகிற போது சிலம்புகளெல்லாம் கிண்கிணி என்று ஒலிக்கின்றன. அவன் என்ன பண்ணானா, வசிட்டன் தேவி எங்கு என செங்கை கூப்பி எதிர் வர அருள் கண் சாத்தி. வசிற்றுடைய மனைவி அருந்ததி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தலை அழகாக சொல்கிறார். அப்பொழுது கால்களை பற்றுகிறான். தாமரை மலர் போன்று அவளுடைய கால்களை பற்றுகிறான். இது கைப்பற்றிய இடம். அவனுடைய திருமுடி பற்றிய திருமுடி அவளை ஊடல் தணிக்கிற போது நம்ம மீனாட்சி அம்மையுடைய கால்கள், மென்மையான கால்கள், அதில் புண்ணு இருக்கான். அது என்னவா, பெருமானுடைய கிரீடம் பட்ட புண். கிரீடம் பட்டு அந்த புண்ணு உருவாயிருக்கு. அதை கரம் கொண்டு ஆற்றுகிறான். எவ்வளவு அழகு! பணிதல். அந்த கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். என்ன அடிங்கிறது அன்பு, முடிங்கிறது அதிகாரம். அதிகாரம் அன்புக்கு பணிகிறது. இங்கே பாருங்களே, மன்னர் முடிதாக்கும் மாமதுரை சொக்கர் முடி. மன்னர்களையெல்லாம் தாக்குறான். அவங்களுடைய முடிகளையெல்லாம் போரிட்டு அழிக்கிறான். எதிரிகளை மன்னர் முடிதாக்கும் மாமதுரை சொக்கர் முடி. மின்னாயிடாரு மீனாட்சி சிறுபதத்தே. அந்த அவளுடைய சீரடியது அதை மெல்லவே புண்ணாக, சீரடி மெல்லவே புண்ணாக. அது எப்படி புண்ணாச்சு? அவனுடைய முடி, மாமதுரை சொக்கர் முடி, அதில் படுகிறதுனால அது எல்லா அரசர்களுடைய முடியையும் தாக்கக்கூடிய நம்ம பேரரசனான சோமசுந்தரன், அவனுடைய திருமுடி இவளுடைய மென்மையான பாதத்திலே படுகிறதுனா என்ன அர்த்தம்? அவன் பணிகிறான், ஊடல் தணிக்க பணிகிறான். அப்ப பன்னக பூணாறு மணிமலர்கரத்தினால் அவை பாம்புகளையெல்லாம் அப்படியே கைகளில் ஆபரணமாக அணிந்தவன். அவனுடைய குளிர்ந்த கரங்களாலே அந்த புண்ணை உன்னத பாதத்தை ஒற்றியே ஆற்றுவாரே. அந்த கைகள்னால அதை ஒற்றி அந்த கைகளால் வருடி அவளுடைய கால்களில் இருந்த புண், அந்த புண் எப்படி ஏற்பட்டது? அவன் ஊடல் தணிக்க பணிந்ததால். இப்போ நம்ம மாடர்னாக இருக்க மேனேஜ்மெண்ட்ல எல்லாம் என்ன சொல்கிறோம், இப்போ சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்லலாம் ஒரு மன்னிப்பு கேட்குற போது ஒரு இஃப்பு பட்டு நான் தவறு செய்திருந்தால், அது தவறு என்று நீங்கள் எண்ணினால்
என்ன மன்னிச்சுங்க அப்படிலாம் ஒரு கண்டிஷன் போட்டெல்லாம் நிபந்தனை போட்டெல்லாம் பண்ணுறாங்க. நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணுமா? ஒன்றை அந்த ஒரு ஒரு மன்னிப்பு கேட்பதே ஒரு கலைங்கிறாங்க. நமக்கு பாராட்டவும் தெரியவில்லை, பாராட்டை பெற்றுக்கொள்ளவும் தெரியவில்லை, மன்னிப்பு கேட்கவும் தெரியவில்லை, மன்னிப்பு வழங்கவும் தெரியவில்லைங்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? அந்த தன்னுடைய முடியாலே ஏற்பட்ட புண்ணை கரத்தாலே அவரை ஆற்றினார். கரத்தினால் உன்னத பாதத்தை ஒற்றியே ஆற்றுவாரே. முதல்ல என்ன பண்ணார்? அம்மி மேலே வச்சார். அப்புறம் அவர்கள் திருமணமாச்சு. திருமணத்தில் உடலும் கூடலும் கோவலர்க்கு நல்கின்னு சிலப்பதிகாரம் காட்டுது. மாதவி ஊடலும் கூடலும் கோவலர்க்கு நல்கி. இங்கே ஊடலை பற்றி அழகாக வருது. ஊடல் தணிக்க. அப்போ விட்டு கொடுத்தல் வாழ்க்கை நெறி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இந்த பாதம் சொல்லி முடிங்கிறது பதம். முடிக்கும் பதத்துக்கும் முடிங்கிறது அதிகாரம், பதம்ங்கிறது அன்பு. அன்பு அதிகாரத்தில் அன்புக்கு அதிகாரம் கட்டுப்படுகிறது. எளிவந்த பிரானாக வருகிறான். வடமொழியிலே சௌலபியம் பங்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ அப்பரடிகள் இதை சொல்கிறார். இவருடைய முடி வெந்நீரணிந்த, அதாவது நீரணிந்தது, அதனால் வெண்மையாக இருக்கலாம் அல்லது கருப்பாக இருக்கலாம். ஆனால் அது சிவப்பாயிருச்சான். ஏது? அந்த பெருமானுடைய மொழி 6ஆம் திருமுறையில் திருத்தாண்டகத்தில் தாண்டகை வேந்தரான அப்பர் பாடுகிறார். என்னவா? செம்மஞ்சு ஒட்டிய சேவடியாள் தன் திருமுடியில், செம்பஞ்சு ஊட்டிய சேவடியாள் தன் திருமுடியில், அம்பஞ்சு ஊட்டிய அங்கணனார். அதாவது 5 எழுத்தை ஊட்டிய, எல்லாருக்கும் புகட்டிய செம்பஞ்சு ஊட்டிய சேவடியாள் தன் திருமுடி சேவடியாள், அந்த சேவடியில் தன் திருமுடியில் அம்பஞ்சு ஊட்டிய அங்கண்ணனாருக்கு, அந்த அழகிய நெற்றிக்கண்ணை உடையவர் அல்லது அழகிய கருணைக்கண்ணுடையவர், அவருக்கு அவன் அருளாலே வம்பஞ்சு ஊட்டிய வார்களாள் வண்ணம் மாறிப்போய். அவள் அந்த பஞ்சு ஊட்டிய கால்கள், என்ன பஞ்சு? செம்பஞ்சு ஊட்டிய கால்கள் வண்ணம் மாறிப்போய் செம்பஞ்சு ஊட்டி சேவடி போல் சிவந்ததே. அப்புறம் எடுக்கட்டு பாடுறாரு. அவளுடைய செம்பஞ்சு ஊட்டிய அந்த கால்கள் இவனுடைய திருமுடியிலே படுவதாலே அது அவனுடைய முடியானது நீராலே வெளுப்பாகவும் அல்லது கருமையாகவும் இருப்பது சிவப்பு ஆயிருச்சான். அப்போ பணிதல் அதை ரொம்ப சிறப்பாக சொல்லுது. காதல்லையும் போரிலையும் விதிகள் மாறுகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பணிதல் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தழைத்துனார். அப்போ இந்த அந்த 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 அவளுடைய சீரடியை இவன் திருக்கரத்தால் பற்றுகிறான். அங்கு இருக்கிற அந்த புண்ணை ஆற்றுகிறான். அந்த புண்ணு இவன் பணிந்ததாலே, இவனுடைய கிரீடம் அங்கே குத்தியதாலே ஏற்பட்ட புண்ணுன்னு சொல்கிறார். இது திருமணத்தின் போது என்னாச்சு? அந்த பரிபுரம் சிலம்பு கையினால் தொடர போது. இங்கே என்ன? அது பாதம் தாங்கிறான். அப்போ ஊடலின் போது திருமுடியில் சேவடி பட அன்பினால் விளைகிறது. அங்கு இது பூரா அன்பினால் விளைந்தது. சிலரே அதன் செவ்வி தலைப்படுவார். அப்படியது என்று மலரினும் மெல்லியது இந்த உறவு அப்படின்னு நமக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்குது, திருக்குறள் சொல்லிக் கொடுக்குது. இன்னும் ஒரு இடத்தை சொல்லி இதை, அதாவது நன்று புராணங்கள் செய்தார் வாழ்வியல் நெறிகளை காமிக்குது. கதைகள் ஒரு பொய்யாக இருக்கலாம், ஆனால் வாழ்வியல் நெறிகள், அந்த நல்ல கவிதைகள், என்ன அழகான கவிதைகள், சொற்கள். இதை இப்போது
காஞ்சி புராணத்தில் கச்சியப்பர் ஒரு இடத்தை காமிக்கிறார். அவளுக்கு தழுவ குழைந்த ஈசன் அவன். அவ கம்பாநதியிலே, அதாவது தீரத்தில் இதை சிவலிங்கமாக மணலை பிடித்து வைத்து அவள் பூஜை செய்து கொண்டிருக்கிறாள், வழிபாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறாள் காமாட்சி தேவி. அப்பொழுது அந்த கம்பாநதியை பெருக வைக்கிறான் தன்னுடைய திருவிளையாடலில் பெருமான். அந்த நதி பெருகி வருகிற போது அது கரைஞ்சிருமே மணல் லிங்கம்னு கட்டி தழுவுகிறாள். தழுவ குழைந்த பிரானவன். அங்கே அவளுடைய வளையலும் வளைபட்ட இதுவும் மார்பகங்கள் பட்ட வடுவும் அந்த சிவலிங்கத்திலே ஏற்படுகிறான். அப்புறம் அவன் தன்னுடைய திருவிளையாடலை காமிக்கிறான். ஆனால் அவள் ஊடல் கொள்கிறாள். என்னை சோதனை செய்தாயே, அதை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணானா, பெண்ணின் நல்லாள் ஊடல் தீர்ப்பான். அந்த நல்ல புராணம் செய்தார், நன்று புராணம் செய்தார்ல வருது பாருங்களேன். பெண்ணின் நல்லாள் ஊடல் தீர்ப்பான் பெருமான், கண்ணில் நல்லாள் சீரடி மேல். வார்த்தைகளை பாருங்களேன். கண்ணின் நல்லாள் சீரடி மேல். காதல் உரத்தாழ்ந்து, தாழ்ந்து எப்படி தாழ்ந்தான்? காதல் உற்றதால தாழ்ந்தான், அன்பின் பேரன்பால தாழ்ந்தான். காதல் உரத்தாழ்ந்து மண்ணின் நல்லார் போற்றும் பல மாமரை நுட்பொருளாய். மண்ணின் நல்லார் போற்றுகிற அவன் மறைகளெல்லாம் அறிந்தவன். அவன் நூற்பொருளாய் உன்னின்று உருகி உரைத்தானே உன் பொருளே. அவளுக்கு உருகி உருகி மன்னிப்பு கேட்டான். அதாவது மேன்மையான இன்சொற்களை அம்மைக்கு கூறினான் அப்படிங்கிறாரு. ஈசன் எளியவனானான், எளியவனாகிய கோலம். அந்த பாடல் மிக அழகாக இருக்கு பாருங்களேன். பெண்ணின் நல்லால் ஊடல் தீர்ப்பான் பெருமான், கண்ணின் நல்லாள் சீரடி மேல். காதல் உற தாழ்ந்து தாழ்ந்து, அந்த தாழ்மை. 2 திருக்குறள், அதை சொல்லி நான் இது நிறைவு செய்கிறேன். மண்ணின் நல்லாள் போற்றும் சீரடி மேல் ஏன் தாழ்ந்தான்? காதல் உற தாழ்ந்து மண்ணின் நல்லார் போற்றும் பலமாமரை நூற்பொருளாய் உன்னின்று உருகி உரைத்தானே உன் பொருளே. அந்த மேன்மையான இன்சொற்களால் அம்மைக்கு கூறினானா எல்லா விஷயத்தையும். அவன் அந்த ஊடல் தீர்ப்பான், இதை செய்தான்கிறாரு. அங்கே காஞ்சிபுரத்திலே இதுக்கு உருகு பேசி அப்படின்னு, அல்லது இப்போ என்ன சொல்கிறாங்க, அதை உருகு பேசி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியே ஒரு ஒரு அருமையான திருவுரு சிறுவது, அதாவது சிற்ப திருவுரு இருக்கிறதாக, உலோக சிற்ப திருவுரு இருக்குது. அதுக்கு பேர் என்ன? உருகு பேசி. இப்போ உருகு வேசின்னு சொல்கிறாங்க, உருகு பேசி அப்படி சொல்கிறாங்க. அவன் உருகி பேசினானாம் அவளுடைய உடல் திருக்க. அதுவும் காதல் உற என்ன பண்ண? தாழ்ந்து. எல்லாருக்கும் நன்றாம் படித்தல் அவர்களும் செல்வக்கே செல்வம் தழைத்து. அவன் கூறிய அடுத்த பாடல் ஒப்பற்ற பாடல். அது என்ன? உலகு அழிக்கும் முதல்வன் யான் என்பர் மேலோர். இந்த உலகுக்கே நான் கொடுக்கிற ஒரு முதல்வன் என்னது மேலோர்லாம் சொல்லுவாங்க. உன்னையன்றி ஒரு முதலும் இல்லை. தேவியை பார்த்து, மனைவியை பார்த்து கணவனாகிய பெருமான் சொல்லுகிறான், உன்னை என்னத்தான் எல்லாரும் முதல்வன் சொல்லுவாங்க, ஆனால் நீ தான் முதல்வி. உன்னையன்றி ஒரு முதலும் இல்லை கண்டாய். அழகிலா உயிர்களுக்கு தாயுமாகி, இந்த உயிர்களுக்கெல்லாம் தாயுமாகி அடியேற்கும் தாயாகி நின்றாய் நீயே. எனக்கு நீ தான் தாய். அவள் தாரம், அவளை தாயாக போற்றுகின்றான். எனக்கும் தாயாகி அவர் தழுவ குழைந்தநாதர். அவர் உருகு பேசியவர். என்ன சொல்றாரு? உலகழிக்கும் ஒரு முதல்வன் யான் என்பார் மேலோர் உன்னையன்றி ஒரு முதலும் இல்லை.
அழகியலா உயிர்கட்கு தாயுமாகி அடியேற்கும் தாயாகி நின்றாய் நீயே. ஒரு கணவனுக்கு மனைவி தாயாகவும் மனைவிக்கு கணவன் தந்தையாகவும் இருவரும் ஒருவரை ஒருவர் மாறி போக்கு உடலும் உயிரும் என்று சொல்லுகிறது நமது வள்ளுவம். உடம்பொடு உயிரிடைய மடந்தையுடைய மிடை நட்பு. உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு, தந்தைக்கு தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள தொடர்பு. ஒரு நேரத்தில் அவள் இல்லையே ஒரு தாய்மடியினை ஏங்குறான், அவளுக்கு ஒரு தோள் கொடுக்கிறான். அப்போ 2 பேர் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்தல. நமக்கு இந்த செய்திகளாம் நன்று புராணங்கள் செய்தார் என்று பாரதி சொல்லுவது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அப்போ அவள் 32 அறங்கள் செய்தாளாம். என்னென்னலாம் அருமையாக இன்றைக்கும் போற்றக்கூடிய அறங்கள். விருந்தினருக்கு உணவளித்தல், ஆதுலர்க்கு சாலை, மருத்துவம், உணவு எல்லாம். ஆதுலர்க்கு சாலை, தண்ணீர் பந்தல், மடம் அமைத்தல், சாலை அமைத்தல், குளம் அமைத்தல். ஏன்னா மந்தினி உலகத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்னச்சு. உண்டினா என்னன்னு சொல்றாரு, நிலத்தொடு நீரே அப்படிங்கிறது நமக்கு சங்க பாடல். நிலத்தொடு நீரே ரெண்டும் சேர்கிற போதுதான் உணவுப் பொருள் வருது. நிலத்தொடு நீரே, அதற்கு என்ன வேணும்? குளம் வேணும். அப்போ நீர்நிலை தொட்டாளாம், சோலைகள் அமைத்தாளாம். ஏழைகளுக்கெல்லாம் திருமணம், முக்கியமாக ஆதரவற்று இறந்தவர்களுக்கு அந்த சுடதியிலே கூட அமைத்து கொடுக்கிறதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. கல்வி அளித்தல். இத்தனை 32 அறங்களையும் அறம்பழத்தனாகியாக செய்கிறாள். இருவரும் ஒருவரோடு ஒருவர் இணங்கி வாழ்கிற போது அறங்களெல்லாம் செழிக்கின்றன அப்படின்னு நமக்கு இந்த தமிழ் சொல்லித் தருகிறது. இந்த புராணம் சொல்லித் தருகிறது. நல்ல கவிதை, நல்ல வாழ்வியல் இரண்டையும் சொல்லித் தருகிறது என்பதை கூறி அந்த 2 திருக்குறள் சொல்வதாக சொன்னேன். ஒன்று, பாலொடு தேன்கலந்தற்றே பனிமொழி வாலீரு ஊறிய நீர்னர். என்னவா? பாலொடு தேன் கலந்ததான். எப்ப? அது பனிமொழியா இருந்தார். இப்ப தழுவ குழைந்த நாதர் அவர் என்ன தாழ்ந்து காதலாலே தாழ்கிறார். அப்போ அவளும் காதலாலே தாழ்கிற போது அந்த மொழி பனிமொழியாக இருந்தால், இன்மொழியாக இருந்தால், நன்மொழியாக இருந்தால், மென்மொழியாக இருந்தால் அது அந்த பாலொடு தேன் கலந்தது. ஆனால் அது கொடுமொழியாக இருந்தால் அது எச்சில். அப்போ இந்த பனிமொழி இவன் பணிந்து அவள் உடல் தீர்க்கிறான் என்கிற அந்த ஒரு கருத்தை இதனோடு ஒப்பிடுகிறேன். இந்த பனிமொழியோடு வாலீர் ஊறிய நீர், உடல் சுத்தத்தை கூட வள்ளுவம் சொல்லித் தருகிறது, தமிழ் சொல்லித் தருகிறது. அந்த பால் போல வெண்மையான அந்த ஈறுகளின் வழியாகவும் சுத்தமான ஈறுகள் அந்த பற்களின் வழியாகவும் ஊறி வருகிற நீர் பாலொடு தேன் கலந்தது. எப்பொழுது? பனிமொழியாக இருந்தால். இதற்கு ஈடாக ஆணுக்கு ஒன்று சொல்லுகிறார். அது என்ன? 1258வது குறள். பண்மாய கள்வன் பனிமொழி என்றோ என் பெண்மை உடைக்கும் படையினர். பண்மாய கள்வன், என் உள்ளம் கவர்கள் கள்வன், அவனுடைய பனிமொழி, இன்மொழி, மென்மொழி, மதுர மொழின்னு வடமொழியில் சொல்லுவாங்க, சுபாஷினின்லாம் சுபாஷம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த இன்மொழி என்றோ பனிமொழி என்றோ என் பெண்மை உடைக்கும் படையினர். என்னை கவர்ந்தது, என் பெண்மையை கவர்ந்தது. ஆக நமது பாரதி சொல்லுகிறபடி நன்று புராணங்கள் செய்தார் என்கிற அதிலே வாழ்வியலை காட்டுகிறார்கள். அப்படி என்கிற செய்தியை கூறி இதுகாரும் அருமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பரையும் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். உங்கள் மேலான கருத்தை யூடியூபிலே பதிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அது